கண்ணன் தீராத விளையாட்டு. பெண்களுக்கு ஓயாத தொல்லை. பெண்களுக்கு என்ன ஓயாத தொல்லை? பெண்கள் கிட்டதான் எனக்கு பண்ணுவாரு, சேட்டை பண்ணுவாரு. குழந்தைங்க அப்படின்னாலே அப்படிதான். அப்பா அப்படி இல்லை. நான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், வராதீங்க, போக போங்க அப்படின்னு தட்டி விடுவாரு. எம்எல்ஏ நேரத்துல ஆமா உங்க அம்மா மாதிரி 1000 ரூபாய்க்கு தள்ளுபடியில 3 சேலை அதெல்லாம் கொடுத்துருக்கான். 3000 ரூபாய் அம்மாட்ட போடாது வரைக்கும் அப்பா தாய் எப்படி இல்லை முட்டாய் தப்பி ஒழுங்கினாலும் புடவையே உடைச்சிடுவான். என் பிள்ளை சாப்பிட்ட முட்டாய் பிள்ளை சகதியா எழுந்து வந்து ஆகி கேட்டு அப்பவும் முந்தாடி என் செல்லம் தொடச்சு எடுப்பான். வந்து பெத்தவாவா கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. தெருவிலே பெண்களிடம் ஓயாத தொல்லை. பெண்கள் நடந்து போவாங்க, அப்படியே சடையை பிடிச்சு இழுப்பாரு. சடையை பிடிச்சு இழுக்காரு. ஏன்? ஒருத்தனா அவங்க ஒண்ணுட்டே போயிடுவாங்க, ஒருத்தனா விட்டுட்டு போயிடுவாங்க, அத்துவாரு. இப்படி கண்ணன் சேட்டை செய்ய ஒரு நாள் வீடு வீடாக பாலை ஒரே பெண்ணை கண்ணை பாலையோ தான் கொண்டு பார்ப்பார் இப்படி வம்பு பெண்கள் சேர்ந்தாங்க. ஆகா என்ன இப்படி நமக்கு கலவுவது? முத்தாட்சி வீட்டுல எல்லாரும் பால் மோரெல்லாம் கொண்டு வச்சுட்டு திருடரை கண்டுபிடிக்கணும் உட்கார்ந்துருக்காங்க. கண்ணன் செஞ்சாரு, கதவுல கை வச்சாரு. எல்லா வீட்டு பெண்களும் முத்தாட்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அங்க வந்து கதவுல கை வச்சு விட்டு மூதேவி கை விட்டாரு. நித்ராதேவி அவன் வந்தோடனே தூக்க வராதுன்னு வந்துடும். அந்த மாதிரி மண்டபத்தை வச்சியா மூதேவி வந்து வந்தாலும் தூக்கம் வரும். இங்க இருக்கிற எல்லாமே ஸ்ரீதேவி இருக்கா. அதனால ஸ்ரீதேவி பூஜாவோட இருக்கட்டும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி மூதேவி வந்துட்டாலும் சமாளிக்க முடியாது. அப்படி ஒரு தூக்கம். கண்ணன் பார்த்தா இது நல்ல சமயம். பால் போர் வெள்ளைகளை திருடி முத்தாட்சி அந்த பக்கம் படுத்திருக்கா. முத்தாட்சி மருமலை இந்த பக்கம் தூங்குறான். ரெண்டு பேர் வாயில வெண்ணெய் வளைச்சு தேய்ச்சிட்டு மாமியா மருமகளும் கண்ணிலையும் கூப்பிட்டாரு. தாத்தா பாட்டி சடைந்தாலையும் விட்டு போட்டாரு. காலையே பெண்கள் முடிச்சு பார்த்தாங்க. அத்தை வாயில வெண்ண மருமகா கண்டுட்டான். நம்ம எத்தே எங்க அத்தை கிச்சிட்டு ஒன்னான முடிப்பா. திருடனை கண்டுபிடிக்கிறேன். திருடனை கண்டுபிடிச்சிக்கலாம்.